முதலாவது ஒரு நிகழ்ச்சி சிறு பிள்ளைகளுடைய இந்த நியூ இயர், வெல்கமிங் த நியூ இயர், புது வருடத்தை வரவேற்று வருகின்ற நிகழ்ச்சி. புது வருடம் என்று சொல்வது புது புனல் என்று வேதம் கூறுகிறது. புது புனல் என்றால் என்னை விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதி புரண்டு ஓடும் என்று சொல்வது இது பிரிங்கிங் அப், ஒரு நாளும் வருகின்ற ஒரு ஜீவ நதி. அதுபோன்று இருப்பது தான் புது வருடம். நாட் ஜஸ்ட் ஃபார் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும், அடுத்த கம்மிங் டிசம்பர் வரைக்கும் உள்ளது தான் அந்த புது வருட புது புனல். அந்த புது புனல் உள்ளத்தில் தங்கி இருக்க வேண்டும். அது ஜீவநதி போல் இருக்க வேண்டும். இட் எவர்லாஸ்டிங். அது இந்த மாதம் முழுவதும் கண்டினியூஸாக இருப்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பரவசம், இந்த சிறு பிள்ளைகள் உடைய நிகழ்ச்சி. ஜோஷுவா அண்ணா, இந்த உலகமே மாறுது அப்படின்னா இப்ப பாடிய ஆண்டவர் நன்மைகள் மாறாதுன்னு பாடுறையே, அது எப்படி முடியும்? எல்லார் வீட்லயும் புது வருஷ நன்மை கொஞ்சம் கொஞ்சமாய் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அப்படி நவம்பர் வரையும் மாறி போகுமே. சொல்லண்ணா சொல்லு. சரியா கேட்ட. அது ஒரு மறைவான ரகசியம். என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் பரிசுத்த ஆவி மூலமாய் அவரே நம்மை நடத்துவார். இதுதான்ப்பா இந்த புது வருஷ விசேஷ ஆசீர்வாதம். ஜோஷுவா, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப சேர்ந்து பாடுவோமா? புத்தம் புது வருடமே, புன்னகை
ஏனோக்கு எப்படி அவனுடைய விலையேறு பெற்ற ஒரு சரித்திரம் என்னவென்றால் 2 அடிதான். ஒன்று, அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தான். இன்னொன்று, அவன் காணப்படாமல் போய்விட்டான். இந்த 2 ரகசியம்தான் ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏனோக்கை போலவே தேவனோடு சஞ்சரித்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய பகுதியை இது ஒரு சிறு ஸ்கிட் மூலமாய் இதை நமக்கு எல்லோருக்கும் அறிவுறுத்தி காண்பிக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் நம்ம அவரோடு தங்கி இருக்கக்கூடிய, தேவனோடு தங்கி உறவாடி அவர் விட்டு விலகாத ஒரு வாழ்க்கைக்கு இந்த ஏனோக்கினுடைய ஜீவியம் நம்ம எல்லோருக்குமே ஒரு சவால். இந்த வருடத்திற்கு நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதை குடுடா, அதை குடு. டேய், முடியாது முடியாது. அம்மா மாமா என் புக்கை கிழிச்சிட்டான். இல்லம்மா, அவன்தான் என் பையன் ஒளிச்சு வைக்கிறான். பிள்ளைகளே, என்ன இப்படி தொந்தரவு? யெகோவா தேவனே, பிள்ளைகளே, அப்படி இருக்கலாகாது. சரியப்பா, மன்னிச்சுக்கோங்கப்பா. நீங்க சொன்னபடி நடப்போம். இது என்ன? இதுவே நம்ம வீட்டு பழக்கமா போச்சு. நீங்க காலமே வெளியே கர்த்தரை காண அவரோடு இசைவாய் நடந்திட்டு வீடு திரும்பியதும் இந்த தொந்தரவான பிள்ளைகள் சீரடைந்து வாழ்கிறார்கள். அதுவும் என் பாக்கியம். ஆமா ஆமா, அதற்கு என்ன ரகசியம்? சொல்லுங்க என் ஆண்டவனே. நீ 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 சொன்னபடிதான். கர்த்தரோடு இசைந்து அவருக்கு பிரியமாய் நடப்பவன் வீடு பக்தியாய் கட்டப்படும், தெய்வ பயத்தில் காக்கப்படும். பிள்ளைகளா, நீங்க அந்த ரூமுக்கு போங்க, அமைதியா போங்க. என் ஆண்டவனே, இன்னொன்றும் நான் கண்டேன். அது என்ன? அது அது இப்ப நீங்க காணப்படலையே. நீங்கள் தேவனோடு இசைந்து உறவாடி நடந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்களே இப்ப மறைந்து தேவனே எல்லாமுமாய் மாறியதும் உயர்ந்த காரணமே ஆண்டவனே. அதுவும் உண்மைதான். நான் காணப்படாமல் தேவனே எனக்குள் காணப்படுவதே என் பேரானந்தம். தேவனோடு சஞ்சரிக்கும் வாழ்க்கை உனக்கும் வேண்டும், நம்ம பிள்ளைகளுக்கும், நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், நம்ம எல்லா தெய்வ குடும்பங்களுக்கும் வேண்டும். தேவனோடு உறவே, அந்த தேவனோடு உறவே எல்லா வெற்றிக்கும் காரணம் என்பதை தேவ ஜனம் அனைவரும் அறிய வேண்டும். ஆமென்.
இறைவனின் அரசினை ஈகத்தில் மலரச் செய்யும் இறைவனின் சாயலே மனிதம் என்று சொல்லும் இறைவனின் அரசினை ஈகத்தில் மலரச் செய்யும் மனித மாண்பும் நேயமும் மலரும் அன்பின் ஆட்சியில் தியாக வாழ்வும் பகிர்த்தலும் இறையின் மாட்சி என்றிடும் இப்படி அடுத்து வருகின்ற அந்த நிகழ்ச்சியானது இந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மிலே அவர் தங்கி இருக்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், என்ன குடும்ப பிரச்சனை துன்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி ஒரு இனிமையான வாழ்க்கையை தருவார் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி மூலமாய் அவர்கள் காண்பிக்கிறார்கள். சி, இது என்ன வாழ்க்கை? மனசில் குழப்பம். வேலைக்கு ஆஃபீஸ் போனால் எப்படித்தான் மேனேஜரை பிரியப்படுத்துறதோ தெரியல. வீட்டில் வந்தா சமைப்பதா பிள்ளைகளை கவனிப்பதா, அப்பப்பா என்ன செய்வது ஏது செய்வது ஒரு வழியும் தெரியலையே. வாங்க ஆஸ்லின் சிஸ்டர். என்ன சிஸ்டர், ரொம்ப சோகமா குழப்பமா இருப்பீங்க போல இருக்குதே. ரொம்ப குழப்பமா இருக்கீங்க போல இருக்குதே. சரியாய் சொன்னீங்க சிஸ்டர். நானும் பார்த்துட்டேன், இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறதுன்னு ஒரு வழியும் தெரியல. எங்கேயாவது தனியாக போய் உக்காந்துக்கலாமா? அப்படித்தான் எனக்கு மனது அலக்களிக்குது, என் மனசு அலக்களிக்குது. நான் என்ன செய்யறது சிஸ்டர்? பாருங்க சிஸ்டர், இந்த வாழ்க்கை நாம வச்சுக்கிட்டதில்ல. ஆமாம், நாம வச்சுக்கிட்டதில்ல சிஸ்டர். எல்லாம் நம்ம ஆண்டவர் தந்த வாழ்க்கை தான். நீங்களா இருந்தாலும் அல்லது வேற யாரா இருந்தாலும் வாழ்க்கையின் வழி அவர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது சிஸ்டர். அப்படின்னா இப்படியே வாழ்ந்து மடிவதுதான் விடையா? இப்படியே வாழ்ந்து மடிவதுதான் விடையா? சிஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாழ்க்கையின் சகல பாதைகளில் நடத்துவார் என வேதம் கூறுகிறதே. நீங்க என்னைக்காவது பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் இந்த மனக்குழப்பத்தில் ஒரு நல்ல வழிகாட்டி நடத்துங்கன்னு ஜெபித்ததுண்டா சிஸ்டர்? சிஸ்டர், நான் பரிசுத்தாவிய அபிஷேகம் பெற்று பல வருடம் ஆயிருச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆவியானவரே எனக்கு வழிகாட்டுங்கன்னு நான் ஜெபிக்கலையே சிஸ்டர், நான் ஜெபிக்கலையே. இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல சிஸ்டர், இந்த புது வருடத்திலாவது வழிகாட்டுங்க ஆவியானவரே என்று ஜெபிக்க தொடங்குங்க. வாங்க, இப்போவே வாங்க. நான் ஜெபத்தில் பாடுற பாடலை நீங்களும் சேர்ந்து பாடுங்க சிஸ்டர். தூய
ஆஸ்லின் சிஸ்டர், அது என்ன ஆற்றல்? அது என்ன உலகமே புதியதாய்? புரியலையே சிஸ்டர், புரியலையே. ஆற்றல் என்பது பரிசுத்தாவி அருளும் பெலன் அல்லது வல்லமை. அந்த வல்லமை தான் நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்திற்கே மிக மிக முக்கியம். அப்படி அந்த வல்லமை தான் நம்ம உலகத்தையே புதிதாய் மாற்றும். சிஸ்டர், எது அந்த உலகம்? சிஸ்டர், கர்த்தர் நமக்கு தந்த வீடு, ஆஃபீஸ், சபை, இதுதான் தேவன் நமக்கு தந்த உலகம். ஆமா சிஸ்டர், அவருடைய வல்லமை நம்ம மோசமான வாழ்க்கையை புதுசா, மகிழ்ச்சியா, சமாதானமா மாற்றிடும். ஆமா சிஸ்டர், நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸ், நம்ம சபை, இந்த நம்ம உலகத்தையே புதுசா மாத்திடும். அப்படின்னா சகலமும் புதுசா மாற்றிடும் சிஸ்டர். ஆஹா, எனக்கும் நம்ம எல்லா சபை சகோதரிகளுக்கும் இந்த புதிய உலகம் கண்டிப்பாய் வேணும், கண்டிப்பாய் வேணும் சிஸ்டர். இன்னும் கொஞ்சம் பாடுங்களேன், இன்னும் கொஞ்சம் பாடுங்களேன். பகை இருள் நீக்கிடும் அருட்சுடரே, அழகையில் ஆறுதலானவரே. பகை இருள் நீக்கிடும் அருட்சுடரே, அழகையில் ஆறுதலானவரே. அருவியின் அருகினில் மரம் போல நற்கனி தந்து வாழ்ந்திட உதவிடுமே. அருவியின் அருகினில் மரம் போல நற்கனி தந்து வாழ்ந்திட உதவிடுமே. ஆஹா, ஆஹா, எத்தனை மகிழ்ச்சி சிஸ்டர். என் உள்ளத்துல நிறைய பகை உண்டு சிஸ்டர். அது ஒண்ணு கூட இந்த புதிய வருடத்தில் வேண்டாம்னு முடிவு செய்துட்டேன். அதோட இனி எனக்கு ஆறுதல் பெற யாரையும் எதிர்பார்க்காம தேற்றும் ஆவியானவரையே தேடப் போகிறேன். ஆமா சிஸ்டர், இத்தனை மாறுதலும் நமக்கு நிஜமாகவே கிடைக்குமா? சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். அதுதான் பரிசுத்தாவியானவரின் அற்புதம். ஆமா சிஸ்டர், ஒரு மரம் அருவி பக்கத்துல இருந்தா நற்கனி வராமலா போயிடும்? நிச்சயமா நாம நற்கனி தந்து வாழ்வோம். இந்த 2026ஆம் ஆண்டு முழுசும் கனி தந்து வாழ்வோம் சிஸ்டர். ஆமா, கனி தந்து வாழ்வோம். சிஸ்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் வேற என்ன ஆவியானவரின் விசேஷம் சிஸ்டர்? கொடுப்பதே பாக்கியம் என பரிசுத்த ஆவியானவர் சபைக்கும் சுற்றுள்ள மக்களுக்கும் கொடுத்து வாழ உதவி செய்வார். அதோடு ரொம்ப முக்கியமா, அது என்ன ரொம்ப முக்கியம்? ஆமா ஷெரல் சிஸ்டர், நம்ம குடும்பத்தில, சபையில நம்ம அன்பு உறவுகள் ஏராளமாய் மலர்ந்திட செய்வார் இந்த தூய ஆவியானவர். அதோட நம்ம பரிசுத்த உரிமையை பறிச்சு வச்சு பாவத்திற்கு அடிமையாக்கின அந்த பிசாசிடமிருந்து முழு விடுதலை தருவார். முழு விடுதலையும் தருவார் சிஸ்டர். நிறைவான மகிழ்ச்சி சிஸ்டர், நிறைவான மகிழ்ச்சி சிஸ்டர். கொஞ்சம் அந்த கடைசி அடியையும் பாடுங்க சிஸ்டர். எங்கள் எல்லார் உள்ளமும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சிஸ்டர். பாடுங்க சிஸ்டர். நிச்சயமா பாடுறேன் சிஸ்டர். தருவதே வாழ்வேன வாழ்ந்திடவும், உறவுகள் மலர்ந்திட உழைத்திடவும். தருவதே வாழ்வேன வாழ்ந்திடவும், உறவுகள் மலர்ந்திட உழைத்திடவும்.
இப்பொழுது ஒரு வாலிபர்களுக்குரிய ஒரு கோரியோகிராஃப், மனம் திரும்பக்கூடிய ஒரு வாலிபன். அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் நாசமாக்கி பின்பு அவன் மனம் திரும்பி வருகிறான். மனம் திரும்பி தகப்பன் வீட்டிற்கு வந்த கெட்டகுமாரனைப் போலவே அவன் திரும்பி வருவதும் அவனை தேவன் ஏற்றுக்கொள்வதும் சித்தரிக்கிற ஒரு அற்புதமான ஒரு சிறிய நிகழ்ச்சி தான் இந்த வாலிபர் நிகழ்ச்சி. கோரியோகிராஃப் என்று சொல்கிற அதை அவர்கள் பாடல் மூலமாய் செய்து காட்டுகிற ஒரு நிகழ்ச்சி. எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்டீரோ, மறுதலித்தும் மறுவாய்ப்பெனக் கழித்தீர், மகனின்று மனதார அழைக்கிறீர். மறுபடி மறுபடி நான் பாவத்தில் விழுந்தும் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தேன். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை. அருகே உம்மை வைத்துக் கொண்டே நான் பாவம் செய்த நேரம் என்ன நினைத்தீரோ, இதயம் உமக்கு சொந்தமென்று நான் அறிந்தும் அதை கெடுத்தே, எப்படி பொறுத்தீரோ நினைத்து பார்க்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை. பலமுறை எச்சரித்த போதும் அதை உதாசீனம் செய்தே, என்ன நினைத்தீரோ, உம் குரல் தெளிவாக கேட்டும் கேளாதது போல் இருந்தேன், எப்படி பொறுத்தீரோ நினைத்து பார்க்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்கள் செல்ல பிள்ளை.
எத்தனை முறை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்டீரோ, மறுதலித்தும் மறுவாய்ப்பெனக்களித்தீர், மகனின்று மனதார அழைக்கிறீர். மறுபடி நான் பாவத்தில் விழுந்தும் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தீர். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை. என் ஒவ்வொரு அசைவிலும் சித்தம் செய்யணும், என் ஒவ்வொரு செயலும் உம்மை மகிமைப்படுத்தணும். நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்கணும், என்னை காண்கிற யாவரும் உம்மை பார்க்கணும். இனி நான் பழைய மனிதனில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. பரிசுத்த ஆவியானவர் அல்லது அவருடைய பிரசன்னம் என்று சொல்வது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்த அந்த பொருட்களை வைத்து சொல்லலாம். அது என்னவென்று சொன்னால், துளிர்விடும் கோல், அங்கே இருந்த மன்னா, இவை யாவும் அதை கெட்டுப்போவதே இல்லை. வெளியே உள்ள மன்னா அது ஒவ்வொரு நாளும் அதை புசித்து அடுத்த நாள் புசிக்க இயலாது, அது புழு வைத்துவிடும், கெட்டுப்போகும் என்று ஆண்டவர் சொன்னார். பட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகத்திலே வரக்கூடிய அந்த மன்னா காலமெல்லாம் அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியிலே பத்திரமாய் ஃப்ரெஷ்ஷாய் அங்கே இருந்தது. காரணம் என்னவென்றால், இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியானவர் அங்கே வாசம் செய்கிறார், செகுனா மகிமை அங்கே தங்கியிருந்தது. ஸோ வி லிவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது என்பது சொல்வது ஒரு நாள் அல்ல, ஆல் த 365 days, 365 நாட்கள். ஏனோக்கை பற்றி நாம் கேட்ட அந்த நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், he lived 365 years, 365 வருடங்கள் வாழ்ந்தான். முதல் 60 வருடங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான். இந்த மிஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கையின் மத்தியிலே he pleased God, அவன் தேவனை அவன் பிரியப்படுத்தினான். அதுபோலவே நம்முடைய 365 வருடத்தின் நாட்களிலேயும் எல்லா மாதங்களிலும் 12 மாதங்களிலேயும் 54 வாரங்களிலேயும் நாம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? தெய்வ பிரசன்னத்திலே வாழ வேண்டும். அப்பொழுதுதான் when we do something wrong, தெய்வ சித்தத்துக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது we will be convicted, நம் உணர்வடைந்து திருந்தி வாழ முடியும். அதுபோன்ற மனம் திரும்புதலை ப்ரிசர்வ் பண்ணி தங்கள் இருதயத்தில் பத்திரமாய் வைத்திருப்பவர்கள் வெகு கொஞ்சமான கிறிஸ்தவர்களான. என்றோ மனம் திரும்பினாலும் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அந்த உணர்வடைகிற இருதயம் இருப்பது இல்லை. தட்ஸ் a sad history of many Christians. அநேக கிறிஸ்தவருடைய அப்படித்தான் சோகமாக வாழ்கிறார்கள். அதுபோன்று இல்லாமல் நம்முடைய சபை மக்கள், உங்களை பார்க்குற உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சிறு பிள்ளைகள், சகோதரிகள், உங்களோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களை பார்த்து நல்ல ஒரு திருந்தி வாழ்கின்ற, தேவ பிரசன்னத்தில் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அடிகோலியாய், முன்னோடியாய், சவாலாய் நாம் எல்லோரும் வாழ வேண்டும். நாம் இப்பொழுது நிறைவான அந்த ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். தலைவணங்கி ஜெபம் செய்ய கிடவும். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த புதிய இந்த புது ஆண்டிலே 2026 இந்த ஆண்டிலே ஆவியானவர் எங்கள் மீது தங்குவார் என்ற அற்புதமான யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின்படி, உம்மிலே யாரிடத்திலே தங்கியிருக்கிறாரோ அவர்தான் மேசியா என்று சொன்னதைப் போலவே ஒரு அடையாளமாய் எங்கள் தந்திருக்கிறீரே. நாங்களும் ஆவியானவரை எப்போதும் எங்கள் மீது தங்கியிருக்க, அவர் புறாவை போல் வந்து தங்கியிருக்கிறாரே, அவர் பறந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ள புதிய இந்த வருடத்திலே புதிதாய் வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். இதை கலந்து கொண்டு இதை செய்த எல்லா சபை மக்களுக்கும் நன்றி.
எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த நிறைவான இந்த நாளைப் போலவே ஒவ்வொரு நாளும் எங்களை சபையில் வைத்து நடத்தி ஆசீர்வதித்தரலும். எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பேர் பேராய் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிபர்களையும் ஆசீர்வதியும். வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் எல்லோரும் மனம் திரும்பி வாழ யாவருக்கும் அனுகிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.